இங்கிலாந்து அணிக்கு எதிராக எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியை நகர்ந்து வருகிறது. இந்திய அணி தோல்வியை சந்தித்ததால் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முனைப்போடு தீவிரமான செயல்பாட்டை வெளிப்படுத்தியது. இந்த போட்டியின் போது இந்திய அணி சார்பாக விளையாடி வரும் உலகின் நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா பந்து வீச்சில் தன்னால் இதுவரை விக்கெட்டை வீழ்த்த முடியவில்லை என்றாலும் பேட்டிங்கில் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கி இந்திய அணியின் வெற்றிக்காக உதவியுள்ளார். அந்த வகையில் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சுப்மன் கில்லுடன் இணைந்து மிக சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்த அவர் 6வது விக்கெட்டுக்கு 203 ரன்கள் குவிக்க உதவியாக இருந்தார். அந்த முதல் இன்னிங்ஸில் 137 பந்துகளை சந்தித்த அவர் 10 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் என 89 ரன்களை குவித்திருந்தார். அது மட்டுமின்றி இரண்டாவது இன்னிங்ஸிலும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 118 பந்துகளில் 5 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் என 69 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். இப்படி பந்து வீச்சில் தன்னால் கை கொடுக்க முடியவில்லை என்றாலும் பேட்டிங்கில் இரு இன்னிங்ஸிலும் அரை சதம் அடித்து தான் ஏன் உலகின் நம்பர் 2 ஆல்ரவுண்டராக இருக்கின்றேன் என்பதை அவர் நிரூபித்துள்ளார்.